Hi friends, welcome back to Farming Life channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டுப்புழு வளர்ப்பு மனையில் செட்டை க்ளீன் பண்ணுறது வேலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட்டுப்புழு வளர்ப்பு மனையில் செட்டை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான வேலை. ஃபஸ்ட்டு அனுபவம் உள்ளவங்க கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட முடியும். புது விவசாயிகளுக்கு கொஞ்சம் அது கடினமான வேலையாக தெரியும். அதை எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கலான்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 அடி பேப்பர் வந்து நமக்கு ஆன்லைனில் பேப்பர் கிடைக்கிது. அந்த பேப்பரை வாங்கி ஒன்று வச்சுருக்கோம். கீழே வந்து ஒரு வலை மாதிரி ஒன்று வரும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பட்டுப்புழு வளர்ப்பு மனையில் ஈஸியாக வந்து எப்படி கழிவுகளை க்ளீன் பண்ணுறோன்ற மெத்தடை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த க்ளீன் பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு இடுற அந்த புழுக்கையை க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். குச்சிகளை கூட ஈஸியாக எடுத்துடலாம். அந்த புழுக்கைகளை க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த புழுக்கைகளை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கலாம், அவன் எந்த மாதிரி படுக்கையை வந்து வச்சுருந்தா புழுக்கைகளை வந்து நம்ம ஈஸியாக தனியாக கலெக்ட் பண்ண முடியும், அந்த கலெக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குன்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இன்றைக்குமே முதல்ல புழு வளர்ப்பு மனையை க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து முகத்தையும் மூக்கையும் வாங்கி கொஞ்சம் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம புழுக்கு வந்து அதிகமாக சுண்ணாம்பு அடிச்சிருப்போம். அதுவும் இந்த மழை காலத்தில் அதிகமாக சுண்ணாம்பு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டஸ்ட்டு வந்து தொண்டைக்குள்ளே போகாத மாதிரி இந்த மாதிரி ஃபேஸை வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டில் இருந்து குச்சிகளை மட்டும் உதறி புழுக்கைகளை வந்து அந்த பெட்லேயே இருக்க மாதிரி உதறி வந்து பொறுமையாக குச்சிகளை மட்டும் எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி கீழே ஏதாவது ஒரு சாக்கு மாதிரி ஏதாவது ஒன்று விரிச்சுக்கிட்டு, சாக்கோ சேலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விரிச்சுக்கிட்டு முதல்ல வந்து நடுப்பக்கத்தில் இந்த ஓரமாக இருக்கிற குச்சிகளை ஃபுல்லாக அப்படியே வந்து வரிசையாக அடுக்காக, இப்போ வந்து கிழக்கிருந்து மேற்கு இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டு வரணும். எப்பயுமே அந்த எந்த பக்கத்துலேருந்து குலை வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்பயுமே அந்த பெட்டுக்கு வந்து நீங்கள் மேற்கிருந்து குலை வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணும்போது கிழக்கிருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த குச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக, சிக்கல் இல்லாமல் பின்னல் இல்லாமல் ஈஸியாக வரும். அந்த குச்சியில் மட்டும் ஃபஸ்ட்டு அப்படியே வந்து அப்ரூவ் படுத்திக்கிட்டே வரணும். ஒரு சைடாக அந்த ஒரு பக்கம் அந்த பெட்டில் 2ஆக பிரித்து அந்த ஒரு பக்கம் மட்டும் அப்ரூவ் படுத்திக்கிட்டே குச்சியில் மட்டும் எடுத்துக்கிட்டே வரணும். எப்போவுமே நம்ம வந்து செட்டை எப்போ க்ளீன் பண்ணோம்னா நம்ம புது விவசாயிங்க கண்டிப்பாக அதை வந்து பின்பற்றிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம செட்டில் நோய் கிருமிகள் எதுவுமே வந்து பெருக்கமடையாமல் செய்ய முடியும். எப்பயுமே கூடு கொண்டு போனால் அடுத்த நாளே வந்து செட்டை க்ளீன் பண்ணுற வந்து வேலையை கண்டிப்பான முறையில் வந்து அதை தள்ளி போடாமல் அந்த வேலையை பார்த்துக்கணும். ஏன்னா அது ஏதாவது 1-2 நமக்கு வந்து பிளாச்சரி நோய் அடிச்சிருக்கும், இல்லை பால்புள்ள வந்திருக்கும், ஏதோ ஒரு டிசீஸ் வந்து புழுக்கு வந்திருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம உடனே செட்டை க்ளீன் பண்ணும்போது வந்து அதை நம்ம திரும்ப அடுத்த பேட்சுக்கு அந்த நோய்கள் வந்து நம்ம பரவாமல் தடுக்க முடியும். அது மாதிரி பொதுவாக வந்து செட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து மருந்தடிப்பு உடனே பண்ணிடணும். அந்த மருந்தடிப்பை வந்து ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பேட்ச் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த செட் ஆஃப் மருந்தடிப்பை வந்து பண்ணிடணும். சுண்ணாம்பு, ப்ளீச்சிங் பவுடர், அடுத்த அஸ்திரா அப்படின்ற ஒரு மருந்தடிப்பை பண்ணிடணும். இல்லை எனக்கு கொலை இல்லை, எனக்கு அடுத்த பேட்ச் லேட் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணிடணும்னா செட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டிகிட்டு சுண்ணாம்பு மருந்து அடிச்சிடணும். சுண்ணாம்பு வந்து தண்ணியில் கலந்து நம்ம அந்த மருந்தடிப்பை வந்து பண்ணிடணும். அப்படி சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்ன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா செட்டை க்ளீன் பண்ணாமல் கூட என்ன பண்ணிடலாம்னா ஒரு 10 கிலோ சுண்ணாம்பை வாங்கி பெட்டில் வந்து அந்த இலைத்தலைகள் மேலேயே ஃபுல்லாக தூவி விட்டுறணும். அப்போ வந்து நோய் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கமாக ஃபஸ்ட்டு நடுப்பக்கத்துலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து செவருக்கும் ரேக்குக்குள்ள கேப் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஒரு சில பேர் கொஞ்சம் அகலமாக கட்டியிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து 2 அடி தான் அந்த கேப் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கேப்பில் வந்து குச்சியை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு சிரமம். அதனால் அப்படி இந்த சைடில் இருந்து நடு சைடு பக்கம் ஒரு பக்கமாக ஒரு ஓரமாக குச்சியை ஒதுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம குச்சியை ஃபுல்லாக வந்துட்டு அதில் வந்து இந்த குச்சியை மட்டும் உதறி ரிமூவ் பண்ணலாம். இந்த புழுக்கையிலே பெட்லேயே இருக்க மாதிரி இப்படி ஒரு சைடாக வந்து இப்படி தள்ளி நம்ம எடுத்துகிட்டு இந்த குச்சிகளை மட்டும் இப்படி தனியாக எடுத்து அப்ரூவ் படுத்தலாம். இப்படி குச்சிகளை ஃபுல்லாமே வந்து எப்படி அப்ரூவ் படுத்திக்கிருக்காங்கன்னு பாருங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு பெட்டில் இருந்து குச்சிகள் எடுக்கும்போது உதறி எடுக்கணும். பெட்டுலேயும் குச்சி இருக்காமல் அவன் குச்சியில் ஃபுல்லாக பிறக்கி எடுத்துடணும். அதே அளவு புழுக்கையும் வந்து அதிகமாக எங்கிட்ட வெளியே கீழே சிந்தாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். பெட்டில் ஏன் குச்சிகள் இருக்கக்கூடாதுன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஏன் குச்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்றது. புழுக்கைகள் சேர்த்து ரொம்ப எடுத்து போடும்போது வந்து நம்ம பொதுவாக இப்போ வந்து குச்சிகளெல்லாம் எப்படி அகற்றிக்கிட்டு இருக்கோம்னா தீ தான் எரிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய மெத்தடுகள் சொல்கிறாங்க, ஸ்ப்ரெஸ் பண்ணி மக்க வைக்கலாம் அப்படின்ற நிறைய சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக எல்லாம் பின்பற்ற மெத்தடு பார்த்திங்கன்னா இந்த குச்சிகளை வந்து யூஸ் பண்ண மல்பெரி குச்சிகளை வந்து எரிக்கிற மெத்தடு தான் பொதுவாக இப்போதைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே செட்டை வந்து ஃபுல்லாக க்ளீனாக பண்ணதுக்கப்புறம் அலசி விட்டுட்டு வந்து நம்ம மருந்தடிப்பு வந்து மேற்கொள்ளக்கூடாது. அது வந்து ஒரு தவறான பரிந்துரை. எப்பயுமே வந்து நம்ம ஃபுல்லாக சுத்தமாக கூட்ட மட்டும்தான் செய்யணும். கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மருந்தடிப்பை பண்ணிடணும் உடனே. ஏன்னா கழுவி விட்டுட்டு பண்ணும்போது வந்து செட்டில் வந்து இருக்க நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து அதிகரிச்சிடும். இருக்க வைரஸ் பாக்டீரியா எல்லாமே வந்து பெருக்கம் தான் அடையும். அதனால் எப்பயுமே கழுவக்கூடாது. இப்படி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குச்சிகளை வந்து செட்டை விட்டு அப்லோட் கொடுக்கணும். இந்த எரிக்கிற இடமே வந்து அவங்க ஏன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா செட்டிலேருந்து 20லேருந்து 25 அடி தள்ளி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் எரித்தாலும் அந்த இடத்துல நம்ம நடக்கிறது செய்கிற மூலிமா திரும்ப அந்த நோய் வந்து ஏதாவது நோய் அடிச்சிருந்தாரோ அந்த நோயை வந்து திரும்ப நம்ம செட்டுக்குள்ளே வராமல் தடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு 20லேருந்து 25 அடி தள்ளி இருந்து நம்ம அதை வந்து எரிக்கிற மாதிரி நம்ம அந்த இடத்த வந்து தேர்வு பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா எரிக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் கவாத் பண்ண குச்சி இருந்துச்சு. 5 குச்சிகளையும் சேர்த்து வந்து அதோட சேர்த்து கும்பிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த கவாத் பண்ண குச்சிகளே நல்லா மொட்டு விரிஞ்சு மலர்ந்து ரெடியாக இருக்குது. நல்ல தரமான நாற்றுக்குரிய குச்சிங்க இது. ரெண்டாவது இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் வந்து வெட்டி போட்ட தலைகள்லேருந்தே குச்சி வந்து மொட்டு விரிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ மழை, சுற்றி அவ்வளோ மழை, அந்த ஈர காட்டுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மல்பெரி வந்து முளைச்சிருக்கு பாருங்கள். பெட்டில் இருக்க குச்சி இது ஆக்சுவலாக, அதிலே வந்து இந்த மல்பெரி முளைச்சிருந்துருக்கு. இப்போ வந்து நம்ம பெட்டில் இருக்க குச்சிகளை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒன்லி வந்து இந்த புழுக்கைகளும் இந்த இலை சருகுகள் மட்டும்தான் நம்ம பெட்டில் இருக்குது. பாருங்கள், இந்த சருகுகள் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு உரக்குழிகள் மாதிரி ஏற்படுத்திக்கிட்டு அந்த உரக்குழியில் வந்துட்டு இதை போட்டு டீகம்போஸ்ட் அடித்து நம்ம மக்க வச்சு நம்ம மல்பெரிக்கு இதை பயன்படுத்தலாம். நல்ல ஒரு டீகம்போஸ்ட்டாக அடிச்சுட்டு இதை வந்து மக்க வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த தான் நம்ம ஈஸியாக வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம வந்து மேலே வந்து பேப்பர் விரிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே வந்து நம்ம கவர்மெண்ட்டில் ஊசியை கட்டுப்படுத்துறதுக்காண்டி அந்த வலை கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் பொதுவாக இந்த ஊசி பிரச்சனை இல்லைன்றதுனால அந்த வலையை வந்து எதுக்கு பயன்படுத்தியிருந்தேன்னா பெட்டில் வந்து கீழே இந்த மாதிரி நான் வந்து ஒரு 15 அடிக்கு 15 அடி கரெக்டாக அந்த வலையை வந்து கட் பண்ணி கீழே வந்து ஒரு லேயராக விரிச்சிடுறது ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே வந்து நான் அந்த 5 அடி பேப்பர் வந்து வாங்கி அந்த 5 அடி பேப்பர் வந்து வாங்கி அதை மேலே விரிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம வந்து புழு வளர்ப்பு வந்து செஞ்சுட்டு வரேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு ஈஸியாக இருக்குன்னா, ஈஸியாக வந்து இந்த புழுக்கைகளை வந்து நான் கீழே விழுகாமல் ஈஸியாக அப்படியே ரோல் பண்ணி எனக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வச்சப்பெல்லாம் இந்த புழுக்கைகளை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு செட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 2 நாள் எனக்கு பிடிச்சிச்சு. ஏன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுற மெத்தட் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் புழுக்கையில் ஃபுல்லாக சிந்தி மேலே கீழே சிந்தி அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே 2 நாள் எனக்கு டைம் பிடிச்சி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டேலேயே வந்து நம்ம ஈஸியாக செட்டை க்ளீன் பண்ண முடிஞ்சிருது. ஏன்னா இந்த மாதிரி ஈஸியான முறைகளை வந்து நம்ம பின்பற்றதுனால அப்படியே இந்த ரோலை அப்படியே சுற்றிட்டு திரும்ப அப்படியே வந்து ஈஸியாக நம்ம தூக்கி கீழே வச்சிடுறோம். பெட்லேயும் வந்து நமக்கு வந்து
புழுக்கைகள் ரொம்ப சிந்தும்போது என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நமக்கு இந்த மாதிரி மர பலகைகள் அடிச்சிருக்கோம்ல, இந்த மர பலகைகளோட இடுக்குகளில் போய் வந்து புழுக்கைகள் நம்ம வந்து இருந்துரும். அப்போ வந்து நம்ம சிரமமா இருக்கும். ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொஞ்சம் பயன்படுத்தும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்படி நம்ம எல்லா பெட்லேயும் இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே ஈஸியாக நம்ம வெளியே அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எப்படி ஒவ்வொன்றா வந்து நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதான். இந்த வெளியே ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரக்குழிகள் இருந்தால் உரக்குழிகளில் வந்து இதில் வந்து ஒன்லி மக்கும் கருப்பைகள் தான் இருக்குது. நம்ம அந்த மல்பெரி கட்டையவே சேர்த்து போடும்போது அது மக்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இந்த மாதிரி புழுக்கைகளையும் இல சருகுகளையும் மட்டும் நம்ம போட்டு இந்த கம்போஸ்ட் அடிக்கிறப்போ வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக மக்குது. நம்ம அந்த உரத்தை வந்து நம்ம மல்பெரி செடிக்குமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கீழே இருக்க பெட்டை எப்பயுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மேலே இருக்க எத்தனை பெட்டு வச்சுருக்கோமோ அத்தனை பெட்டையுமே வந்து வரிசையாக ஒவ்வொரு பெட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி டஸ்டிங் மட்டும் பண்ணிக்கணும். அதாவது நம்ம இப்படி நம்ம வலை வச்சு விரித்து எடுத்ததுனால அதிகமாக தூசிகள் இருக்காது. எங்கேயோ 1-2 ஏதாவது லைட்டாக செய்கிறது அந்த மாதிரி தூசிகள் இருந்தால் இது கீழே வந்து நம்ம கீழ் பெட்டில் அந்த பேப்பர் இருக்கும்போதே தட்டிக்கிட்டோம்னா திரும்ப கீழ் பெட்லேயும் வந்து அதிகமாக படாமல் தரையில் அந்த பெட்டு கீழே தரையில் போய் படாமல் இருக்கும். ஒரு சில பேர் வந்து இந்த தரையிலேருந்து ரேக்குக்கு இருக்க கீழ் பெட்டோட சைஸ் வந்து 1/2 அடி கேப் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் 1.5 அடி கொஞ்சம் ஹைட் அதிகமாக ஒட்டே காட்டுவோம். நம்ம ரேக்கில் செட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். அதனால் கீழே அந்த பெட்டில் நேராக போய் கீழே விழுந்துச்சுன்னா அதை வந்து கூட்டி அள்ளுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்போ கூட்டி அள்ளியாச்சு. இதாங்க நம்ம வந்து செட்டை ஈஸியாக க்ளீன் பண்ணி அள்ளுற மெத்தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.